வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நமது வாழப்படியைச் சேர்ந்த திரு விபி ரமேஷ் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்கும் போதும் ஒருத்தருக்கு மரியாதை செய்யும் போதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் கைத்தட்டல். வேற ஒன்றும் உங்ககிட்ட பணம் காசு எதுவுமே எதிர்பார்க்கல, கைத்தட்டல் எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு நாம தட்டினோம்னா நாளைக்கு நமக்கு கிடைக்கும். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஜோதிடம் கற்றுக்கொண்டு அப்படியே வந்த போதெல்லாம் குருநாதர் முன்னால பேசுறதுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கணும். அதுல எங்க ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்கிட்ட நான் படித்தேன். அப்ப குருவுக்கு முன்னால நிக்கிறதுங்கிறதே பெரிய புண்ணியம். அதுதான் ஐயா சொன்னாரு, கைதட்டுறது. நான் ஒரு நாள் கீழே நின்னேன், அப்ப ஒரு சப்போர்ட்டுக்கு கை தட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம நிற்கும் போது நமக்கு ஒரு கைத்தட்டல் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கைதட்டல் கிடைக்கணும்னா நம்ம நல்லா கைத்தட்டுனா சுகமாயிடலாம். அதில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் ஜோதிடத்திற்கும் இந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்துக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளைக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, இப்போ இதை என்ன பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஜாதகம் வந்தது. அதில் வம்ச விருத்தி, ஒரு வம்சத்தில் விருத்தி அடையல, ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா, ஒரு சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை, ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கல, இல்லை ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு ஃபேமிலி அப்படியே பேக்ரவுண்டு, இப்போ அப்பா தாத்தா அப்படியே ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சித்தப்பா பெரியப்பா ஒரு ஃபேமிலி, கூட்டு ஃபேமிலிக்கே ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறோம்னா அது ஓகே. ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கல, இவருக்கு திருமணம் ஆகலை, இல்லை இவருக்கு வேலை கிடைக்கல, இவருக்கு ஒரு தொழில மற்ற விஷயம் ஏதோ ஒன்று குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லுவோம். ஆனால் நான் ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது ஒரு 3 தலைமுறையாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா ஐயான்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கு கிரக இணைவு என்னங்கிறத சொல்கிறேன். நம்ம பொதுவாக தாத்தாவை குறிக்கிற கிரகம் பிருகுநந்தி நாடியில் ராகு. இந்த ராகுவோட சுக்கிரனும் சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகம் சேர்ந்ததுன்னா அந்த மொத்த ஃபேமிலியிலையுமே பெரிய சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயே ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஒரு சுக்கிரன் ராகு கனெக்ட் ஆகுதுன்னா கல்யாணத்தில் ஒரு சிக்கல் இருக்கும், ஆனால் செல்வாக்கா நடக்கும், அது ஓகே. ஆனால் கல்யாணத்தில் ஒரு சிக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சைட்ல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அடுத்தது செவ்வாயோட ராகு சேரும் போது மங்களம், நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மங்கள காரியத்துக்கு உண்டான கணக்கு அந்த ராகுவோட சேரும் போது தப்பாகுது. அது சந்திரனோட சேரும் போதும் தப்பாகுது. ஏன்னா சந்திரன் தேய்மான கிரகம்னு சொல்றோம். அப்ப அவங்களுக்கு அந்த மங்கள காரியம் நடக்கக்கூடிய விஷயத்துல ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருது. அதோட சேர்த்து சனி பகவானை சேர்க்கிற போது, இப்போ சனி ராகு தான் தாத்தாவை குறிக்கிற கிரகமும் சனி நம்ம பராசரில் சொல்லிக்கிருவோம், நாடியில ராகுவை சொல்லிக்கிருவோம். பேசிக் ஒரு 60 வயசுக்கு மேலே போயிட்டாவே சனி ராகு தான் மேக்சிமம் கொண்டு வந்துடுறோம். அந்த அமைப்பை நீங்க ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது, நான் உங்க தாத்தா வகையிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா ஐயா அப்படின்னு கேட்கும்போது அழகா சொல்றாரு, எங்க ஃபேமிலியில கூட்டு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பெரிய மைனஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, இல்லை ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகலை, ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி வந்துருச்சு, இல்லை மேரேஜ் ஆகும் முன்னே லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இல்லை அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, கல்யாணத்துக்கு முன்னாலே கர்ப்பவதியாகி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, அது எங்களுக்கு ஒரு பேர் புகழ் கெட்டு போச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதில் நிறைய காம்பினேஷன் அந்த வம்சாவளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த 4 கிரகம்
என்னென்ன வேலையை செய்யறது அப்படிங்கிறத அதை திரிகோணத்திலேயோ 2/12 எடுத்து அதை முறையா அனுசரித்து பார்த்தோம்னா 100% சரியா வருது. அது ஒரு தலைமுறைக்கே பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்த்தோம். அதுல ஒரு பொண்ணுக்கு குழந்தையே இன்னும் நிக்கல, அதுக்காக தான் வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தையே நிக்கல. என்ன? சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், அடுத்தது ராகு. இந்த மாதிரி காம்பினேஷன் வரப்ப நம்ம ஒரு சில கிரகங்கள் வலுவா இருக்கு குறைவா இருக்குன்னு சொல்லிடலாம் ஈஸியா. ஆனா அந்த ஜாதகத்துக்கு பர்டிகுலரா நம்ம சிக்கல்லாம் அந்த சூழலை நம்ம அனுசரித்து பார்க்கும்போது எக்ஸாக்டா வந்து சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்த எந்த ஒரு ஜாதகத்திலையும் ராகு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா குழந்தை வர்றது கொஞ்சம் தாமதமா இருக்குது. அதை அனுபவத்துல செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இதுல நிறைய தப்பும் நடக்குது. அந்த சூரியனும் அதோட மிங்கிள் ஆயிட்டாருன்னா ரொம்ப மோசம். குரு காம்பினேஷன் வந்துட்டாருன்னா அதுவும் மோசம். ஏன்னா சுக்கிரன் சந்திரன் சந்திரன் தான் வந்து கர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் அந்த உயிரணுக்களை சொல்றதில்ல, சூரியனும் அதே மாதிரி வந்து உயிரணுக்களை சொல்லுது. இந்த 3 காம்பினேஷனும் தப்பா இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து 100% தப்பா நடக்குது. அதை கொஞ்சம் நம்ம அனுசரிச்சு ஒரு 3 தலைமுறைக்குமே ஒவ்வொருத்தருக்கு குழந்தை இல்லாம இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு வந்து வேலை இல்லாம இருக்கு, திருமணமாகி டைவர்ஸ் ஆகிருக்கு, வாழ்க்கையை புரட்டி போட்டக்கூடிய அந்த பரம்பரைக்கு அந்த விஷயம் வந்திருக்குது. அப்ப அதிகபட்சமா 4 கிரகத்தை நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்குங்க. அதுல சரியா 100% சொல்ல முடியும். அதுல இந்த சந்திரன், சுக்கிரன், ராகு அதோட சேர்ற கிரகங்களுக்கு நீங்க பலன் எடுத்து பாருங்க. இப்ப செவ்வாய் சேர்ந்தா கல்யாணம் இல்லை, சுபகாரியம் இல்லை. இப்போ ஒரு சூரியன் சேர்ந்தா குழந்தை வர்றதுல பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒன்னொன்னையும் மிங்கிள் பண்ணி பாருங்க, நல்ல விதமா வாய்ப்பை தருது. அதே மாதிரி இது நம்ம அதிக டைம் எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னதுனால ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம வந்து வாழப்பாடியில வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம்னு நடத்திட்டு இருக்கிறோம். அதுல நீங்க எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பங்கெடுத்துக்குங்க. ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் சனிக்கிழமை நடக்குது. அது வந்து ரொம்ப ஐயா எல்லாருமே வந்து இதுல வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாரும் நல்லபடியா இருக்காங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் நீங்களும் வந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம். அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சிற்றுரையை இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயாவுடைய உரை எப்படி இருந்துச்சு? எக்ஸலண்டா இருந்துச்சுங்களா? மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுக்கலாம். வாழப்பாடி சங்க செயலாளர் திரு VP ரமேஷ் ஐயாவை பாராட்டி நமது வாழப்பாடி சங்க தலைவருமான மாரப்பன் ஐயாவும் ஐயா வேலூரை சேர்ந்த பாலா ஐயாவும் திருச்செங்கோடை சேர்ந்த முகுந்தன் முரளி ஐயாவும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள்.